அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தோடும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் இருக்கு. அதன் பிறகு விஸ்வாசுவ ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. இது தமிழ் வருடத்தின் 39வது வருடம். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷராசிக்குள்ள நுழைய போறாரு. சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவதைத்தான் நம்ம சித்திர மாதம் அப்படின்னு சொல்லுறோம். சனி பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முற்றிலுமே முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கும்ப ராசிக்கு பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. கன்னி ராசியில கேது இருக்கிறாரு. மீன ராசியில சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் அப்படின்னு 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. புதன் கும்பராசியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறாரு. இப்படிதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். காலச்சக்கரத்தின் 4வது வீடான கடக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லா காரியத்திலையுமே பொறுமையா செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு பெருமூச்சு விடக்கூடிய மாதமா இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம். ஏன்னா இதுவரைக்கும் அஷ்டமத்துல இருந்துட்டு வந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகிட்டாரு. வாழ்க்கையில அதிகமான துன்பங்களை கடந்த 3 ஆண்டுகளா அனுபவிச்சு வந்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள். இனி அந்த துன்பங்களில் இருந்து எல்லாமே விடுதலை அடைய போறீங்க. 8ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவான் தற்போது 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பேச்சு அடைஞ்சிட்டாரு. அப்ப பிரச்சனைகள் விலகி அனைத்து விதமான நன்மைகளுமே நடக்கும். பாதையில இருந்துட்டு வந்த தடைகள் விலகும். ஆபத்து நீங்க போகுது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் கொடுக்க போறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கே வர போறாரு. இப்ப வேலை மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு கிடைக்க போகுது. செவ்வாய் உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது வேலையில திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழில ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். புதிய ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தொழில புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. ராசிக்கு அதிபதியானவர் சந்திரன் அப்படிங்கறதால மாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் கடகராசிக்கு. சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால அற்புதமான நேரமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தணும். கடகராசிக்காரர்கள் எல்லாருமே உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு அப்படின்னு 5 கிரகங்கள் இருக்குது. செவ்வாய் நீச்சம் பெற்று கடகராசியிலேயே சஞ்சரிக்க போறாரு. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வேலையில பிரச்சனை இருந்திருக்கும், தொழில பிரச்சனை இருந்திருக்கும், பொருளாதாரத்துல பிரச்சனையை கொடுத்திருப்பாரு, ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுத்திருப்பாரு இந்த செவ்வாய். இது எல்லாமே மாறப்போகுது. உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது நல்லதுதான். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் கிடைக்குது கடகராசிக்கு. கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு எல்லா விஷயமுமே சாதகமா முடிய போகுது. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆன்மீகத்துல பயணங்கள் சென்று வருவீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள் விலக போறாங்க. அஷ்டமத்து சனியிலிருந்து விடுபட்டுட்டீங்க. லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதால போதுமான அளவு பொருளாதாரம் உயர போகுது. உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது. சனி பகவானால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பல கஷ்டங்கள் நீங்கும். இல்லை அப்படின்னு கூற முடியாத அளவுக்கு இல்லத்துல பொருள்கள் நிரம்ப போகுது. இதனால் வரைக்கும் திட்டமிட்டு தாமதமாகி வந்த ஆன்மீக பயணங்கள் இனி செல்லுவீங்க. ஞானிகள், மகான்களோட தரிசனம் கிடைக்கும். திட்டமிட்டபடியே உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பீங்க.
அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்துட்டு வந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கும். சாமர்த்தியமா செயல்பட்டு கடினமான காரியங்களை கூட எளிதா செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். அடுத்தவர்களோட பிரச்சனைகளை தலையிடுவது, ஆலோசனை கூறுவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்துல வேலை விஷயமா வெளியூர் செல்லுவீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுதும் நீண்ட தூர பயணம் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கும். புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. நல்ல படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்கான காசு பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துட்டு வந்திருக்கும், அது சரியாகும். ஒப்பந்த பணியில் இருந்தவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மனதில் ஏதோ ஒரு கலக்கம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னா மனதில் இருந்துட்டு வந்த கலக்கம் அப்படிங்கிறது நீங்கும். பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி பணவரவு கிடைக்க போகுது. சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ சொந்த வீடு, மனை, வாகனம் உடைய யோகம் இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதால ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரெண்டாவது திருமணத்துக்காக வரன்கள் பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கைகூடி வரும். முதல் திருமணமே தடையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல திருமண யோகம் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. நிதி, தொழில் எல்லாம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை இழப்பு, விசா பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அப்போ சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள்லாம், உயர்கல்வியை வெளிநாட்டில் படிப்பவர்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீட்டை பார்க்கறதால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை அதிகரிப்பார். சகோதரர்களுக்குள்ளேயும் சகோதரிகளுக்குள்ளேயும் மனஸ்தாபம் அப்படிங்கிறது வரலாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து போகணும். இந்த ஏப்ரல் மாதத்தில் காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால இருவருக்குள்ளேயும் உறவு இடைவெளியும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். அப்போ ரொம்ப பேச்சில் கவனமாக இருக்கணும். திருமண உறவுகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக தான் இருக்கும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ நீண்ட நாளாக உங்கள் மனைவியை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பயணத்தை சென்று வருவீங்க. இந்த மாதத்தில் திங்கட்கிழமை தோறும் ஹயக்ரவர் வழிபாடு கடகராசிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு இல்லத்து பூஜை அறையிற ஒரு விளக்கை ஏற்றிட்டு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் இருக்கும்.